பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை. ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மேல் வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்துவதற்காக வல்லமையான உமது வார்த்தைகளை எலும்பு மஞ்சைக்குள் அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உயிர் ஓட்டமுள்ள உமது வார்த்தைகளை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கக்கூடிய வழியிலே எங்களுக்கு அறிவு புகட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீர் நம்பிக்கையுடன் எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உண்ண உணவு, முடுக்க உடையும், தங்க இடமும் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் உமது இரக்கத்தினால் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நீரே எங்களுக்கு கற்பாறையாய் இருக்கின்றீர். நீரே எங்களை சுற்றிலும் கோட்டையாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தை நீர் ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர். எங்களுடைய பெயருக்கு வலுவூட்டுகின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய கொஞ்சம் குரலை கேட்கின்றீர். உதவிக்காக நாங்கள் மன்றாடும் பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு கலக்கமுற்ற நிலையை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களில் எங்களுடைய தீ செயலின் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, வெட்கமுற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, பொல்லாப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். சில நேரங்களிலே உமக்கு எதிராக பாவம் செய்து உமது திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய தீ செயல்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை செய்திருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வார்த்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறோமோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நீர் மன்னித்து ஏற்றருள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனென்றால் நீரே எங்களுக்கு புகலிடமாய் இருக்கின்றீர். இன்னலிருந்து எங்களை நீர் பாதுகாக்கின்றீர். உன் மீட்பினால் எழும் ஆரவார குரலை நாங்கள் கேட்க செய்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றீரே. பாவங்கள் எல்லாவற்றையும் மறைத்து நீர் வெளிப்படுகிறீரே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் செய்யக்கூடிய பாவமே. நாங்கள் அநேக முறை பாவத்தில் விழுந்து அநேக மேல் பாவ பழிகளை சுமத்தி நாங்கள் நல்லவர்களை போல் அலையக்கூடிய இந்த நாட்களும் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்கிறோம் சுவாமி. தீமையில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ ஒவ்வொரு கட்டமும் எங்களுடைய வாழ்க்கை உமது கரங்களில் உள்ளன. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றோம். நீரே எங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றீர். உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்வீராக. உமது பேரன்பினால் எங்களை நிரப்பிடுவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளை ஒரு நிமிடமும் ஒரு நேரமும் நீர் வெட்கமுற விடாதேயும். இந்த அருமையான காலை பொழுதிலும் கூட உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம். உமது பெயர் போற்றப்படுவதாக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலையிலே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி தீச்செயலிலிருந்து விடுதலை வேண்டும், என் ஆண்டவருக்கு மட்டுமே நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் விடுவிப்பீராக. ஏனென்றால் எங்களுடைய உயிர் உமது கரத்தில் இருக்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி வாழக்கூடிய அனைத்து வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் நடப்பதும் ஒவ்வொரு செயல்கள் செய்வதும் உமது கிருபையினால் மட்டுமே என்பதை நாங்கள் உணர்கின்றோம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி உடைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் நீர் இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் நீர் பரிசுத்த ஆவியினார் பலப்படுத்துகின்றீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நீர் எப்பொழுதும் நேர்மையான தெய்வமாய் உமது வாக்குகளில் நேர்மை இருப்பதைப் போல, உமது வார்த்தைகளில் உயிரோட்டம் இருப்பதைப் போல நீர் நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் கடந்து வருகின்றீர். உம்மை நோக்கி நாங்கள் துணை வேண்டி மன்றாடிய வேளையிலே நீர் எங்களுக்கு மறுமொழி தந்திருக்கின்றீர். எல்லாவித அச்சத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியால் மிளிர்ந்துள்ளார்கள். அவர்களுடைய முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவது இல்லை. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் யாரெல்லாம் முதியோர் இல்லத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எந்த பிள்ளைகளெல்லாம் தங்களுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் ஒப்புக் கொடுத்து இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளம் பெறாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. எனவே அவ்வாறு இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தாயாக தந்தையாக இருக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் துணை கிடையாது சுவாமி. திருப்பாடல்கள் 40வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டு, என் தெய்வமே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும், என் மீட்பரே எனக்கு பக்கத்துணையாய் இரும், என் ஆண்டவரே நீர் என் மீது அக்கறையாய் இரும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து உமது பேர் இரக்கத்தினால் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. தகப்பனே, யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தோடு அதிகாலையில் எழுந்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சிகிச்சைக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஏனென்றால் நீர் அவர்களை தொட்டு குணப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையுமாக குணம் அடைவார்கள். திருப்பாடல்கள் 41வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும் என்று. நோயுற்று படுக்கையில் இருக்கும் பொழுது பிள்ளைகளை பார்த்து நீர் மனதுருகி குணமாக்குகின்றீரே சுவாமி. அதே குணமாக்கும் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே, காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமுலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி நோயுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் உமது கரங்களினாலும் உமது மகனுடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.